ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மைதா மாவு யூஸ் பண்ணலாம். மைதாவில் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசை மாவோட பதத்துக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவோட பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவோட பதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நான் நறுக்கின கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து கொடுத்துடலாம். இப்போ நான் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்க்கும்போது எப்போவும் இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா அடுப்பில் வச்சிடலாம். நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தோட ஃப்ளேவர் சூப்பராக வரும் தோசையில், அதனால நான் வெங்காயம் சேர்த்து தேய்ச்சேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். நடுவில் பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த தோசை ஊற்றுங்க. நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி. அவ்வளோதான், ஒரு பக்கமாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார் இது கூடலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் ஊற்றாமல் ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த மாதிரி தவாவில் ஊற்றிட்டு அந்த தவாவை ஒரு 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பேப்பர் மாதிரி வரும். உங்களுக்கு அந்த தோசை நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்கிற தோசையை விட இந்த தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு பேப்பர் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. செலவே இல்லை, வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி ஷேர் பண்ணி விடுங்க. செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட ட்ரெண்டிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.